ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நான் எதிர்பார்த்தது எப்போதான் நடக்கும்னு ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் ஆசையோடும் கனவுகளோடும் காத்திருக்கும் உனக்காக தான், நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் தருவதற்காக தான் என்னுடைய இந்த கரத்தை தொடச் சொன்னேன் என் செல்லமே. நாளைய வியாழன் நாளானது நிச்சயம் உனக்கான சந்தோஷத்தை தரப்போற மகிழ்ச்சியான நாளாகத்தான் இருக்க போகுது. ஏன்னா உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி கட்டத்தை நீ நெருங்கி வந்துட்ட. இத்தனை நாளா எப்போது எப்போது என நீ ஏங்கி காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் நாளை நல்ல விதமாக நடக்கும்படி உனக்கான வரத்தை நான் கொடுக்க போறேன். யாரெல்லாம் நல்லவங்க நம்புனியோ இப்போது அவர்களின் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. நீ நம்பினவங்களே உன்னை ஏமாத்தி உனக்கு துரோகம் செய்யறாங்கன்றது விஷயம் தெரிஞ்ச பிறகு இனிமே யாருமே வேணாம்னு ஒதுங்கி நிக்கக்கூடிய அளவுக்கு உன் மனசு மறத்து போய்விட்டது தானே. எல்லாம் எனக்கு தெரியும். சொந்தங்களும் உறவுகளும் அப்படிதான் என் செல்லமே. இந்த உலகத்துல யாரையும் நம்பவும் கூடாது, அதே நேரத்துல முழுசா நம்பாமலும் வாழ்ந்து விடவும் முடியாது. ஏன்னா யாரு எப்போ எப்படி இருப்பாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாத காலகட்டத்தில், கலியுக காலத்துல தானே நீ இருக்கிற. நீ யாரை முழுசா நம்பினியோ, யாருக்கு உண்மையாக இருந்தியோ அவங்க தான் முதல்ல உன்னை ஏமாத்துவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் நன்றி உணர்ச்சிங்கிறது கொஞ்சமும் இல்லாம போயிடுச்சு. கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளை கிடையாது நீ, கஷ்டத்திலேயே வளர்ந்த ஆள். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இன்னும் உனக்கு எவ்வளவு வலியையும் வேதனையும் கொடுக்கும் என்பது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா சீக்கிரமே அனைத்தையும் சரி செய்வதற்கான விஷயமாக தான் இப்போது என்னுடைய கையை தொட சொல்லியிருக்கேன். சில தவறுகள் மட்டும் தண்டனைக்கு உரிய குற்றம் கிடையாது. நீ நல்லா எல்லார் மீதும் அன்பு வச்சு பாசம் வச்சு நேசிச்சு எல்லாருக்கும் நல்லது செஞ்சும் கூட அதை புரிஞ்சுக்காம உன்னை அலட்சியம் செய்வதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நிராகரிச்சாலும் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலுமே கூட அவர்கள் அதற்குரிய தண்டனை என்னிடமிருந்து பெறுவார்கள் என்று சொல்லவே. நீ தவறவிட்ட வாழ்க்கை என்பது உனக்கானது இல்லை என்பதை முதல்ல நீ உணர்ந்து கொள். உன்னுடைய வாழ்வு என்பது நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பதுதான். இப்போ நீ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கைய காரண காரியத்தோடு தான் நான் உனக்கானதா எடுத்து வச்சிருக்கேன். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு நான் எப்படி செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னேனோ அதே போலவே இப்போது நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி முடிக்க தயாராக நான் வந்துட்டேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் சரியானபடி இருக்கும் என புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. இப்ப உனக்கு நடக்காத விஷயங்களும் கிடைக்காத விஷயங்களும் ஏன் இப்படி இருக்குன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாமே சரியாகும், சந்தோஷத்தை தரும் என்ற நம்பிக்கையோட அனைத்தையும் எதிர்கொள்ள பழகு. உனக்குன்னு ஒரு அடையாளங்கிறது அவ்வளவு சுலபமாக வந்து விடாது. ஆனா கூடிய சீக்கிரமே இந்த உலகமே யார் நீங்கிறதை உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு உனக்கு மாபெரும் வெற்றியை தருவேன். உன்னை நோக்கி வரும் விமர்சனங்கள் ஒவ்வொன்றுக்கும் உன்னுடைய வியர்வை துளிகளை பதிலாக்கு. நீ கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி திறமையா சிந்திச்சு எல்லா காரியங்களையும் செய்யும் போது உனக்கான வெற்றி தானாகவே உருவாகும் என் செல்லமே. ஏன்னா உன் கூடவே உனக்கு துணையா இருக்கிறது இந்த சாயப்பா நான் அல்லவா. உன்னை ஏசியவர்களும் உன்னை வசை பாடியவர்களும் ஏண்டா இப்படி உன்னை பத்தி தப்பா சொல்லிட்டோமே நினைச்சு வருத்தப்படக்கூடிய நாள் வெகு சீக்கிரமாக வரதான் போகுது. யார் உன்னை பத்தி என்ன குறை சொன்னாலும் அவர்கள் முன்பாக திமிராக தைரியமாக தலை நிமிர்ந்து நீ வாழக்கூடிய காலம் வரும். உன் முயற்சிகளுக்கெல்லாம் கை கொடுக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன் தானே. இனிமேல் உன் கனவுகள் எல்லாம் நனவாகும். பேசுகிற வார்த்தைகளை மட்டும் யோசிச்சு பேசு. பிரச்சனை வர்றதுக்கும் வம்பு இழுக்கிறதுக்கும் யோசிச்சு பேசணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலே போதும், எதிரில் இருக்கவே உடனே கோபப்பட்டு அது பிரச்சனையா மாறிடும். ஆனா ஒரு பிரச்சனையை சரி செய்யவும் ஒருவருக்கு அன்பை கொடுக்கவும் ஆறுதலாக பேசவும் ஒரு சில வார்த்தைகள் இருந்தா போதாது. 1000 வார்த்தைகள் கூட அவ்வளவு சுலபமாக யார் மனதையும் சமாதானம் செய்துவிட முடியாது தானே. ஒருத்தர் கவலையிலையோ கஷ்டத்திலேயோ வருத்தத்திலேயோ அழுதுகிட்டேயோ இருக்கும்போது அவங்கள சமாதானப்படுத்துறது எவ்வளவு பெரிய காரியமாக இருக்கு. அதனாலதான் பேசக்கூடிய வார்த்தைகளை யோசிச்சு பேசுன்னு சொல்றேன். அனைவரும் இருந்தும் கூட நீ அனாதையை போல உணர்கிறாய் என்றால் உன்னுடைய ஆழமான அன்பை யாரிடத்திலேயோ இழந்து விட்டாய் என்றுதானே அர்த்தம். எப்போதும் யாரை பத்தியும் அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்க நினைக்காத. ஏன்னா நாளைக்கு நீ கஷ்டப்படுறதுக்கும் உன் நிம்மதி இல்லாம வாழ்வதற்கும் அதுவே காரணமாக போய்விடும் என் செல்லமே. சந்தோஷமோ கவலையோ எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் திறமைய நான் உனக்கு கொடுத்திருக்கேன். என்னை நம்பு, எல்லாமே சரியாகும்.